இந்த முதல் யுத்தத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரே அவங்களுக்கு யுத்தம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவங்க உருவாகி ஒரு நாள் தானே ஆச்சு. நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, சேனைகளின் கர்த்தர்னு. நீங்க அந்த அந்த யுத்தத்துல கர்த்தர் செய்த மிராக்கிள்ஸ் புக் இருக்கு, அற்புதங்கள்னு புக் இருக்கு. அதை நீங்க வாங்கி படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். நம்ம பைபிள்ல உள்ளதை அப்படியே ஆண்டவர் செஞ்சிருப்பார். உதாரணமா எகிப்திய ராணுவ வீரர்கள் ஒரு பக்கம் நுழையிறாங்க, உள்ள இஸ்ரேல் பார்டருக்குள்ள வராங்க. திடீர்னு பார்த்தா அந்த பாலைவனத்துல இருந்து எங்க இருந்தா வந்துச்சுன்னே தெரியாதான், ஆயிரக்கணக்கில் கொலவிகள் வருதான். அப்படி இவங்களை போய் கொட்டுதான். இவங்க எல்லாம் பின்னாடி ஓடுறாங்களா, விரட்டிட்டு வந்து இவங்களுடைய பார்டர்ல கொண்டு விட்டுட்டு திருப்பி அந்த கொலவிகள் இஸ்ரேலுக்குள்ளேயே போயிடுச்சான். இது புக்ல எழுதியிருக்கு. நடந்ததை இந்த மிராக்கிள்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வார்னு இருக்கும், இஸ்ரேல் அரப் வார்னு இருக்கும், ஆன்லைன்ல இருக்கு, நீங்க போய் படிச்சு பாருங்க. குலவிகள் விரட்டி கொண்டு விட்டுட்டு திருப்பி போயிருச்சான். எகிப்திய ராணுவ வீரன் எழுதுறான், இது எங்க இருந்து வந்துச்சு, இத்தனை ஆயிரக்கணக்கான குலவிகள் எங்க இருந்துச்சு. ஆனா உபாகமத்தில் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, உன் எதிரிகள் உன்னை சூழும் போது நான் என் சேனையாகிய குலவிகளை உனக்கு ஆதரவாய் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். உபாகமத்தில் சொன்ன வார்த்தை 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறியது. அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணுகிறவர் உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதான் முக்கியம். அவன் மாம்ச இஸ்ரவேலன், நீங்கள் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய ஜனம்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவ ஜனம்னு அர்த்தம். நீங்களும் நானும் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். ஆண்டவர் நிறைய சேனைகளை வச்சிருக்கிறார். முதல் யுத்தம் ஜெயிச்ச உடனே இந்த இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன பண்ணாரு, எல்லா பக்கமும் வெளியே போனாங்கல்ல, விட்டுட்டு ஆபத்துல சண்டைக்கு கூட நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, எல்லா பார்டரையும் மூடு, ஒருத்தனையும் உள்ள விடாத, அவங்க எல்லாரும் அங்கே இருக்கட்டும் சொன்னார். அப்படி வெளியே போய் உள்ளே வர முடியாம மாட்டிக்கொண்டவர்களுக்கு பேர் தான் பாலஸ்தீன அகதிகள். அவங்களுக்கு பேர் என்னது? இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இல்ல, பாலஸ்தீன அகதிகள்னு சொல்றாங்களே. ஏன் பாலஸ்தீன அகதிகள் ஆனாங்கன்னா இதான் காரணம். இஸ்ரேல் சொல்லுச்சு கூட இருந்து சண்டை போடலாம், அப்போ அவர் தான் சொன்னாங்க இல்ல வாங்கண்டு. இப்ப என்னன்னா, இவங்க வெளியே போய் 75 வருஷம் ஆக போகுது. இந்த 7 நாடுகளும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. நான் சொல்றது உண்மை, நீங்க வேணா போய் பாருங்க. ஐநா சபையில போய் பேசுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அன்றாடம் அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, வேலை எல்லாமே யார் கொடுக்கறா தெரியுமா? இஸ்ரேல் தான் கொடுக்குது. ஏன்னா அவன் தான் கொடுக்க முடியும். ஏன்னா பக்கத்து நாடு அவன் தான். சண்டை போட்டவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்க, எங்கெங்க சண்டை போட்டாங்க.